விஜய் வந்து காரில் வந்து அப்படியே ரசிச்சுட்டே காவேரி வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்போ காவேரியும் பார்த்துடுறாங்க. என்ன இவர் நம்மள இப்படி குறுன்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் விஜய் பார்க்குறத பார்த்துட்டு காவேரி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகி அப்படியே வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஐயோ மறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே தான் இருக்குது அந்த கோயில் அப்படின்னு. ஆமாங்க இங்கே தான் இருக்குது அந்த கோயில் அப்படின்னோடனே சரிங்க அந்த கோயில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மிஸ் நானும் உங்கள் கூட கோயிலுக்கு வரேன் மிஸ் அப்படின்னாங்க. நீயுமா அப்படின்னோடனே வேணால செல்லம் நம்ம வீட்டுக்கு போகலாம் மிஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போட்டோம். ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்கோன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. போங்க டாடி எங்கள் மிஸ் கூட போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது டாடி ப்ளீஸ் டாடி நானும் மிஸ் கூட கோயிலுக்கு போகிறேன் டாடி அப்படின்னோடனே இல்லை கண்ணா சொன்னால் கேளுப்பா அப்படின்றாங்க. இல்லை மிஸ் நானும் வரக்கூடாதா மிஸ் உங்கள் கூட கோயிலுக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் காவேரியும் சரி வாங்க அப்படின்னோடனே விஜய் வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே பார்க்குறாரு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கோயில் உள்ள. அப்போ வந்து விஜய் வந்து நான் கோயில் உள்ள நான்வெஜ் சாப்பிட்டுட்டு உள்ளெல்லாம் போகக்கூடாது அதனால் நான் இங்கேயே நிற்கிறேன் நீங்கள் 2 பேரும் போய் உள்ள பிரகாரத்தில் சுற்றிட்டு வாங்க அப்படின்னாங்க. குழந்தைக்கு ஒன்றும் இல்லை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து குழந்தைக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்றாங்க. அது எல்லாத்தையும் விஜய் வந்து பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காரு. காவேரி வந்து அந்த சாமி கும்பிட்றது ஆழ்ந்து அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து அந்த நெத்தியில் பொட்டு வச்சு விடுறது அது எல்லாத்தையும் விஜய் பார்த்து ரசிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இதுக்காக தானே இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன். என் குழந்தைக்கு அவள் அம்மா வேணும் அவள் அம்மா அவளை நல்லா அக்கறையாக பார்த்துக்கணும் அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனே. என் காவேரி மறுபடியும் வந்துட்டா என் குழந்தைய நல்லா கவனிச்சிக்கிறா எனக்கு இது போதும். தூரத்தில் நான் நின்னாலும் என் காவேரி இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி குழந்தைக்கு செய்யறதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆனந்த கண்ணீரோடு பார்த்துட்டே இருக்கார் விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிற காவேரி என்ன பண்ணுறாங்க என்ன இப்போ கூட என்னையே பார்த்துட்ருக்காரு அங்கே இருக்கார்ல அங்கே இருந்து கூட என்னை பார்த்துட்ருக்கணுமா நான் இவர் என்ன இப்படி குறுன்னு பார்த்துட்ருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து குழந்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க காவேரியும் ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வந்தவொடனே வந்து விஜய் வந்து நிற்கிறாரு. சரிங்க நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் கிளம்புங்கன்னொன்னே மிஸ் அதெல்லாம் கிடையாது நீங்களும் என் கூட வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. பூம் கூட வா அப்படின்னோடனே ஆமாங்க மிஸ் டேடி நம்ம மிஸ்ஸை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம் டேடி ப்ளீஸ் டேடி அப்படின்னோடனே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ராப் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் கோயிலுக்கு வந்து எப்போவுமே போகிறது தான் அதனால் நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மிஸ் இருக்குது நாங்கள் வந்து அந்த வழியாக தான் போவோம் நாங்கள் போகும்போது உங்களை விட்டுட்டு போகிறோம் அவ்வளோதானே எப்படியும் வந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தானே போகணும் அப்படின்னோடனே மிஸ் ப்ளீஸ் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் காவேரியும் வந்து வண்டியில் ஏறுறாங்க. இங்கே வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து காவேரியோட அப்படியே பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த காவேரி செம்ம கடுப்பாயிடுறாங்க. உடனே வந்து குழந்தை தூங்கிடுறானால குழந்தைய வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் பண்ணி நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன ஏன் காவேரி நிறுத்த சொல்கிறா ஏன் மிஸ் உங்கள் வீடு இன்னும் வரலையே அப்படின்னு நிறுத்துங்க அப்படின்னோடனே நிறுத்துறாங்க. குழந்தையும் தூங்கி போயிருக்கா. வெளியே நிறுத்துறீங்களா அப்படின்னோடனே சரி வேறு வழி இல்லாமல் வண்டியை மறுபடியும் நிறுத்துகிற வெளியே இருக்க என்னாச்சு மிஸ் அப்படின்னோடனே என்னாச்சா நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்லா இருக்கா நீங்கள் குழந்தையோட அப்பான்னு பார்க்குறேன் இல்லைடா நடக்கிறது வேறு இந்த மாதிரி வேறு யாராவது நடந்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னோடனே மிஸ் நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே என்ன தப்பு பண்ணிங்களா நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் வரும்போதும் நீங்கள் கண்ணாடியில் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி சாமி கும்பிடும்போதும் நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பும்போதும் என்னையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு மிஸ் என்ன மிஸ் பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னா பின்ன நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்போது நீங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்ல என்ன தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்போது நீங்கள் வேணும்னே என்னை சைட் அடிக்கிறீங்க அப்படி தானே இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திட்டிகிட்டே போகிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷனா அப்படி சொல்லிட்டு நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உடனே காவேரி திரும்புகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் விஷயத்தை பேசிகிட்டே போகிறீங்க நான் ஏன் உங்களை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே அதை தான் நான் கேட்டுட்ருக்கேன் நீங்கள் ஏன் என்னை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் குறுன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு தானே நான் தைரியமாக உங்கள் கூட வந்தேன் நீங்களே இந்த மாதிரி தப்பாக பார்த்தா எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது என்ன இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நான் குழந்தையோட டீச்சர் சார் என்கிட்ட இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னோடனே மேடம் நிறுத்துறீங்களா நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல நான் ஏன் அப்படி பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே அதிர்ச்சியாக வந்து காவேரி பார்க்குறாங்க விஜயை.